ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபேக் பேப்ளேட் தான், ஓகேவா? யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா பாக்கெட் ஒன் கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொரியர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேப்ளேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒரிஜினல் டகராட்டமியுமே நம்ம சேல் பண்ணுறோம். அதே சமயம் மிட்ஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாக்கெட் ஒன்று கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு பேப்ளேடை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஷாப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாக்கெட் ஒன்று நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும். ஸோ அவர் வீடியோ கீழே எப்போவுமே எல்லா வீடியோ கீழேயுமே ஷாப் லிங்க் இருக்கும், ஓகேவா? ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேங்லியும் தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபேண்டம் வரையன் இது என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கியிருந்தேன், ஃபேண்டம் வரையன். ஸோ இது நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஸோ ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் பாக்கெட் ஒன் மிட்ஃபிக்ஸ் மட்டும் தான் செல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது. அவர் ஒரிஜினல் டகராட்டமியுமே செல் பண்ணுவார். ஸோ மோஸ்ட்லி ஒரிஜினல் டகராட்டமி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் மிட்ஃபிக்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ரீ ஆர்டர் தான் மிட்ஃபிக் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்லோன் மிஸ்ஸஸ் ஒரிஜினல் டகராட்டமி கிடையாது, டகராட்டமி பட் மிட்ஃபிக், ஓகேவா? ஸோ டப்பாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது டப்பா. நம்ம இதை அடுத்த வீட்டால் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறமா பாக்கெட் ஒன் சில கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதையுமே நம்ம பார்த்தோன்னா இருங்க, இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டயப்ளோன் மிஸ்ஸஸ் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். இதை பாக்கெட் ஒன் கிஃப்டாக கொடுத்துருக்காரு கொஞ்சம் திங்ஸு, ஓகேவா? ஸோ இதை நம்ம டயப்ளோன் மிஸ்ஸஸ் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். இதையுமே எடுத்து உரமாக வச்சிருவோம், ஓகேவா? ஸோ 2 பேப்ளேட் இருக்குது, டயப்ளோன் மிஸ்ஸஸ் அண்டு ஃபேங்லியோன். இது 2 தான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பட்டு ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. ஸோ நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதை. ஸோ சிசர் எடுத்து ஃபேங்லியோனை பார்த்தோன்னா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா நான் ஒரு கியோயா ஃபேன் தான். நான் ரயுகா ஃபேனோ இல்லை ஜிங்கா ஃபேனோ கிடையாது, நான் கியோயா ஃபேனு. ஸோ அதனாலேயே நான் பார்த்தீங்கன்னா ராக்லியோன்னு ஒரிஜினல் டகராட்டமி நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் ஃபேங்லியோன் கிடைக்காது, ஒரிஜினல் கிடைக்காத காரணத்தில் நான் மிட்ஃபேக்கை சூஸ் பண்ணி நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பாக்கெட் ஒன்கிட்டையுமே வாங்கினேன். பட்டு மிட்ஃபிக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே. ஸோ வீடியோ லாஸ்ட்லேயே சொல்கிறேன். ஸோ ஃபேங்லியோனை வெளில எடுத்துரும். பீஜம் போடி போதும் இதுக்கு மேலே போட்டால் காப்பி ரைட்டு போட்டுற போகிறாங்க. ஸோ இந்த சைடு ஸ்பின் ட்ராக்கு, பர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்குது, இங்கே டூல் இருக்குது, அப்புறம் ஸ்டிக்கரு, மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவைப்படாது, இல்லை ஸ்டிக்கர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்டிக்கரு, பர்ஃபார்மன்ஸ் டிப்பு, ஸ்பின் ட்ராக்கு, ரிப்கோட் இருக்குது. இது இருக்குங்க மெயினான விஷயம், ஃபேங்லியோன். ஸோ பிரிச்சிரும், பின்னாடி சைடு கிழிப்போம். அப்போ தான் டேப் ஈஸியாக அவுந்துட்டு வரும். ஸோ அதனால் பின்னாடி கிழிப்போம். நான் அட்டையை கூட தூக்கி போட மாட்டேங்க, ஏன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த புது பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். அதனால் நான் அட்டையை கூட தூக்கி போட மாட்டேன். ஸோ எடுத்துருவோம். ஃபேங்லியோன் தான் அப்படியே பலன்னு இருக்குதுங்க. கேமரா வேறு ஆடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம், பிரிச்சுருவோம். நல்லா இருக்குது, ஓகேவா? ஸோ நாங்கள் பிரிப்போம். சைட்லேருந்து கிழிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஃபேஸ் போல்ட்டும் அதுலேயே இருக்குது. அதே சமயம் பாட்டாக வருது. ஃபியூஷன் வீல், இருங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரே இடைஞ்சலாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது சரியா. ஸோ அதனால் எனர்ஜி லேயர், ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸ்டிக்கர் நானும் ஒட்டலை. ஸோ ஸ்டிக்கர் ஒட்ட கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும், ஏன்னா எனக்கு ஒட்ட தெரியாது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் ஒரு எனர்ஜி லேயர் இருக்குது. பார்ட்ஸ் மீன்ஸ் அது பாக்கெட் ஒன்று எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு. ஃபேங்லியோனோட எனர்ஜி லேயரும் இந்த எனர்ஜி லேயரும் பார்க்க லைட்டாக ஒரே மாதிரி இருக்கும், அதான் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இது ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதான் வித்தியாசம்னு நினைக்கிறேன், தெரில. அது எந்த ஒரு எனர்ஜி லேயர்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் போல்ட்டு, இது எனர்ஜி ரிங்கு பார்த்திங்களா, எனர்ஜி ரிங்கு. அப்புறம் கீழே ஃபியூஷன் வீல். அதை ஃபியூஷன் வீல் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது, ஏன்னா ஒரு மாதிரி வெயிட்லெஸ் பார்ட்டாக தான் இருக்கும் அது. ஸோ அந்த மேலே இருக்க எனர்ஜி ரிங்கு தான் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு டிப்போ ஸ்பின் ட்ராகும் தேவை. ஸோ அதை பிரிச்சுருவோம் வாங்க.
டிப்பு ஸ்பின் ட்ராக்கு கழட்டிடலாம். பிச்சாச்சு, நல்லா பிடிச்சி இழுக்கணும். ஸோ ஏன்னா பேக்கெட் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு தான். ஸோ எடுத்தாச்சு டிப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்பின் ட்ராக் வர மாட்டேங்குது. வந்துருச்சு. பார்த்தோன்னா அப்படியே போட பார்ப்போம். ஸ்பின் ட்ராக் நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் டிப்பு அதோட அதில் லைட்டாக ஒரு பார்ட் எலிமிட் இருக்குது, உங்களுக்கு தெரிதா? ஸோ அந்த உங்களுக்கு சரியாக தெரியாதுதான் நினைக்கிறேன். ஸோ காட்டுறேன், அங்கே பாருங்கள். லைட்டாக மைன்யூட்டாக ஒரு பார்ட் இருக்கும், அது லைட்டாக பார்க்க பேலன்ஸ் மாதிரியே இருக்கும். சப்போஸ் அந்த பேலன்ஸ் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நக்கிட்டு தான் போனோம். ஃபேங்க்லியோன்னு இருக்கிறதே வேஸ்ட் தான். ஏன்னா அட்டாக் டைப் பேப்ளேட் ஆகிடும் அந்த பார்ட்டு தேஞ்சிச்சுன்னா. டூல் நம்ம எடுத்துப்போம், ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணோம்ல. ஸோ அதுக்காண்டி டூல் தேவைப்படும். டூல் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இருங்க, ஃபஸ்ட்டு பேப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது சரியாக நிற்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் நிற்கிது. இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் போட முடியாது, ஏன்னா கையிலேயே பிடிச்சிட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நம்ம பேப்ளேட்டை மாட்டிட்டு அப்புறமா பார்த்தோன்னா அதை வச்சு டூலை வச்சு டைட் பண்ணுவோம். என்னங்க, ஃபஸ்ட்டு பேப்ளேட்டை மாட்டுவோம். மாட்டியாச்சு. இப்போ டைட் பண்ணுவோம். டைட் ஆகிடுச்சுங்க. டைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபேங்க்லியோன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆனால் லைட்டாக பொலிச்சின்னு லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபேங்க்லியோன் மேலே. ஆனால் புதுசாக இருக்குல்ல, ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ ஒரு பேட்டில் போட்டு பார்த்துட்டு அப்புறமா பார்த்தேன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்புறமா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஐ மீன் பேட்டில் மீன்ஸு தனியாக தான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஃபேண்டா மாரியன் லான்ச் பண்ணுவோமா? எப்படி இருக்கும்? ஃபேங்க்லியோன் கூட ஃபேண்டா மாரியன் நல்லா இருக்கும்ல. வெயிட் பண்ணுங்கள், லான்ச் பண்ணுவோம். இந்த விட்டா சுற்றிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேண்டா மாரியன் எடுத்துருவோம். இருங்க, ஃபேண்டா மாரியன் எடுத்துகிட்டு பேட்டில் பண்ணுவோம். ஃபேண்டா மாரியன் விசஸ் ஃபேங்க்லியோன், ரெண்டுமே லெஜெண்டரி பேப்ளேட். பேட்டில் போட்டுருவோமா? என் ஃப்ரெண்டு பேப்ளேடே இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. நான் இன்னும் அவங்ககிட்ட கொடுக்கல. ஐ மீன் வந்ததே நான் இன்னும் சொல்லலை அவங்ககிட்ட. ஸோ அதனால் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ தரமாக இருக்க போது போட்டு ப்ரோ, வேறு மாதிரி கைஸ். ஃபேங்க்லியோன் விசஸ் ஃபேண்டா மாரியன். கண்டிப்பாக ஃபேண்டா மாரியன் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை, அதுக்காண்டி தான் நான் லான்ச் பண்ணுது. பார்ப்போம். பட் ஃபேங்க்லியோனுக்கு நல்லா பவர் இருக்குதுங்க. என்ன தான் அடித்தாலும் சுற்றிட்டு சென்டர்லேயே நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ அது நல்லா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் மூவ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா இருக்கும் அது. பார்த்தீங்களா? ஜெயிச்சுது. ஃபேண்டா மாரியானவே இருந்தாலும் ஃபேங்க்லியோன் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் நிறையா பேட்டில்ஸ்லாம் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம், ஓகேவா? ஸோ பேப்ளேடுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது இப்போ சொல்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேங்க்லியோன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் ஆர்டர் பண்ணி இது இதுக்கப்புறம் தான் பாக்கெட் ஒரு லூட் வாங்கியிருந்தார். அந்த லூட்டில் பேப்ளேட் லூட்டில் ஃபேங்க்லியோன் இருந்தது. அதே சமயத்தில் இவர் இருக்கார்ல ஆலப்பன், அவருமே ஒரு லாட் வாங்கியிருந்தார். அந்த லாட்லேயுமே ஃபேங்க்லியோன் இருந்தது. ஸோ எனக்கு என்ன டிசப்பாயிண்டடு அப்படின்னா, இது எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கூட முன்னாடியே பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணாமே இருந்திருப்பேன். ஸோ அது தெரியாததுனால நான் ஆர்டர் பண்ணிவிட்டு பேப்ளேடு வந்ததுக்கப்புறம் 2 பேர்கிட்டையும் ஒரிஜினல் ஃபேங்க்லியோன் இருக்குது. ஸோ இதை நான் வாங்குறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ ஃப்யூச்சரில் ஐ மீன் ஒரு 1 or 2 month கழித்து நம்ம திருப்பியும் ஃபேங்க்லியோன் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஒரிஜினல் டகராட்டோமி மிட் ஃபேக் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி கஷ்டப்பட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வீடியோ வந்தாச்சு. ஸோ இதுதாங்க ஃபேங்க்லியோன். ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே பலன்னு செம்மையாக அழகாக இருக்குது. ஸோ என்ன நான் டிசப்பாயிண்டட் அப்படின்னா, 2 பேர்கிட்டயும் ஒரிஜினல் டக்கராட்டம் இருக்கும்போது நான் மிட் ஃபேக் வாங்கிட்டேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் பண்ண முடியாது. ஸோ வீடியோ வந்தாச்சு. நம்ம ஃப்யூச்சரில் வாங்குவோம், ஓகேவா? ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நீ இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான்.